ஒரு வழியா நம்ம கயலும் எழிலும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் கயலுக்கு எல்லாமே நல்ல காலம் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கயல் இருக்காங்க பார்த்தீங்களாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு வழியாக ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறமா இவங்களுக்கு நிறையா சதி வேலைகள் நடக்க போகுதுங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன, ஸோ அதெல்லாம் தான் அப்கமிங் எபிசோட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே காட்ட இருக்காங்க. ஸோ வாங்க அப்கமிங் எபிசோட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனி அமுக்கிட்டுக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கயல் இருக்காங்க பார்த்தீங்களாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ ரொம்ப தரமான ஒரு சமையலை கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம எலியில் ஜெயிக்க வச்சுருக்காங்க. அண்ட் எலிலும் கயலும் இப்போ செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. தீபிகா டீமுக்கு 8 மார்க்கும் அப்புறமா நம்ம கயல் டீமுக்கு 10 மார்க்கும் கொடுத்து கயலை ரொம்பவே ஆச்சரியப்படுத்திட்டாருன்னு சொல்லலாம் அந்த செஃப்பு. ஸோ அந்த செஃப் இப்படி மார்க்கை கொடுத்தது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன ரவுண்டில் அவர் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான்னு அவர் யோசிச்சிருக்காருங்க. ஸோ இப்படி நல்லபடியாக சமைக்கிறவங்க கையை நான் கட்டி போட்டுட்டேன், அது ரொம்பவே தப்பாக போச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஆங்கரே என்னை தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளோ நல்லா சமைக்கிறவங்களுக்கு நம்ம ஏன் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவரோட கண்ணை திறந்து வச்ச மாதிரி அவரு யோசிச்சுட்டு நம்ம கையலுக்கு இந்த மார்க்கை கொடுத்துருக்காருன்னு அவரே வந்து நம்ம கையில்கிட்ட பேசுவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்னங்க, பரிசு கொடுக்குற அந்த தருணம் தான். ஸோ அந்த தருணத்தில் ராமநாதன் சார் அங்கேயே இருக்கார். ஸோ அந்த ராமநாதன் சாரால் கூட இந்த செஃப் வந்து கரெக்டான ஒரு மார்க்கை கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. செஃப்பாக யோசிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இந்த ராமநாதன் சார் சொல்லி அவர் இந்த மாதிரி பண்ணாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று நம்ம கையில் ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் இப்போது அந்த 5 லட்ச ரூபா, ஸோ அந்த 5 லட்ச ரூபாவை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் இப்போ செஃப்பாக வேலை செய்ய போகிறாங்க. ஸோ இந்த ஆஃபரை கையில் எடுத்துக்க போகிறாங்களா இல்லை எழிலுக்கு கொடுக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக சமைச்சது நம்ம எழில் தான். ஸோ அதனால் எழிலுக்கு கொடு இந்த வாய்ப்பை நம்ம கையில் தள்ளி விட்டுட்டு அவங்க அடுத்தபடியாக அந்த குடும்பத்துக்காக என்னென்ன தேவையோ அதுகளை பற்றி போக அண்ட் அந்த சைடில் போய் யோசித்து அவங்க அடுத்து வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு யோசிப்பாங்கன்னு தாங்க நினைக்கிறேன். அண்ட் இந்த விஷயம் இப்போது தீபிகாவுக்கு சுத்தமாக பிடிக்கல பார்த்தீங்களா. ஸோ இந்த தீபிகா அடுத்து என்ன பிளான் வச்சுருக்கான்னு தெரில நம்ம கையில் எப்படிலாம் பழி வாங்குறதுக்குன்னு. ஏன்னா இப்போ இந்த 5 லட்ச ரூபா அதுக்கப்புறம் இதில் தோத்துட்டா கேவலமாக வேறு பேசிக்கிட்டு இருந்தா இப்போ கன்ஃபார்மாக நம்ம கையலுக்கும் அவளுக்கும் சண்டை நடந்தே நடக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்ன சண்டை நடந்தாலும் அவளை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம கையில் போயிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியலை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.